கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள் அதோடைய எபிசோட் 4 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம பார்த்ததுபடி ஒரு விஷயத்தோட நம்ம முடித்தோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு நபரை பார்க்க போகிறோம். அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வம்ச வரலாறே இல்லை, அவருக்குடைய துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எப்படி வராருன்னு குறிப்பிடப்படலை, அவருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இப்படி ஒரு அதிசயமான ஒரு ஆளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் தான் மெல்கிசேதேக்கு. ஸோ மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் முதலாவது நம்ம வாசிக்க போகிறது இயேசு கிறிஸ்துவின் சம்மந்தப்பட்டு எங்கே வருது அப்படின்றது தான். சங்கீதம் 110 4ஆம் வசனம் பார்ப்போம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறேன் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த மெல்கிசேதேக்கு யார்? மெல்கிசேதேக்குனா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். மெல்கி அப்படின்னா ராஜான்னு அர்த்தம், சேதேக்கு அப்படின்னா நீதி அப்படின்னு அர்த்தம். அப்போ நீதியின் ராஜா அப்படின்ற அர்த்தம் அவருக்குள்ள வருது. இவர் மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு பெரிய போர் முடித்து தன்னுடைய சகோதரன் மகன் லோத்தை காப்பாற்றி வரும் பொழுது அவரை ஆசீர்வதிக்கும்படியாக வந்தவர் தான் இந்த நீதியின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அவருடைய பேருன்னு சாலேமின் ராஜான்னு போட்டிருக்கு. சாலேம் என்பது எருசலேமை குறிக்குது, எருசலேமின் ராஜாவாக இருந்தார். சாலேம் என்பது சமாதானத்தின் ராஜான்னு குறிக்குது. அப்போ சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் இந்த மெல்கிசேதேக்கு சொல்லப்படுறாரு. அப்போ போன எபிசோட் நம்ம பார்க்கும் பொழுது ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிறாருன்னு. அப்போ ஆசாரியன் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில் வராங்க, யூதா கோத்திரத்தில் ராஜாக்கள் வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவுமா இருக்கிறாரு, ஆசாரியராகவும் இருக்கிறாரு. அப்போ எப்படி ரெண்டுத்தையும் அவர் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதனால தான் சங்கீதம் 114 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஏன்னா மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறாரு. ரெண்டு காரியத்தையும் அவர் செய்கிறாரு. அப்போது ஒரு ராஜாவுடைய கடமை என்ன, ஒரு ஆசாரனுடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ராஜா என்ன பண்ணுவார்? அந்த நாட்டுடைய ஆளுகை செய்வார், அரசியல் காரியங்களை பார்ப்பார், தன்னுடைய நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார். ஆனால் அந்த ஆசாரனுடைய வேலை என்ன? பரிசுத்தப்படுத்துதல், பலி செலுத்துதல், தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு மீடியேட்டராக நின்று ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தராக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறவர் தான் இந்த ஒரு ஆசாரியன். அப்போது இயேசு கிறிஸ்து ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் நமக்கு இருக்காரு. இப்படி ஒரு கண்ட்ரிக்கு, இப்போ நம்ம கண்ட்ரி கூட எடுத்துக்கிட்டோம்னா பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ரெண்டு வேலைகள் காணப்படுது. அதே போல தான் இஸ்ரவேலில் கூட ஆண்டவர் நியமிக்கும் போது ஆசாரியனும் ராஜாவையும் நியமித்தார். அப்படியே நமக்கு இரண்டுமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள்